இங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம், பாவத்தை செஞ்சுக்கிட்டு மன்னி ஆண்டவரேன்னு சொன்னா மன்னிச்சிருவார். யசோவா சொல்றாரு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறத விடவும் நீ யாருக்கு விரோதமா துரோகம் பண்ணினியோ அவனிட்ட போய் மன்னிப்பு எப்படி கேட்கணுமா? உன் பலி பொருளை பலிப்பீடத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக அதை அங்கே வைத்துவிட்டு முதலில் மனஸ்தாபப்பட்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம மன்னிப்பை கேட்க மாட்டோம் தெரியுமா? சூப்பரா சொல்லுவோம், சிஸ்டர் மன்னிச்சுக்கிடுங்க. ஆனா மன்னிக்க போறவங்கிட்ட அது வேற கேள்வி. நீ இதெல்லாம் செய்யறல, எனக்கு அதனால உன்னை பிடிக்கல. நீ இதெல்லாம் செய்யறல, அதனால நீ எனக்கு வேண்டாம். ஏன்னு கேட்கிறேன். யோசுவா ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஜெபத்தை கத்து கொடுத்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஜெபத்துல என்ன சொல்லி கட்டி கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. அதை திருப்பி சொல்லணும்னா நம்ம எல்லாரும் ரெடி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அப்படிதானே பாடிட்டு சொல்லுவோம். எங்களுக்கு அன்னன்றைக்குள்ள ஆகாரத்தை தாரும், நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். உன் வாயில வசம்பு தடவை. ஏன்னா ஜெபத்துல இப்படி இருக்குதுல்ல, அப்ப நீதானே தேவ சமூகத்தில் உணர்ற, நான் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிப்பது போல என் பாவத்தை நீர் மன்னியுன்னு சொல்றேல, மன்னிக்க மாட்டேங்கிற. அப்ப அவர் எப்படி ஒன்னும் பாவத்தை மன்னிப்பார்? புரியல. பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதரமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணினால் கூட தப்ப நீ மன்னிக்கணும், இல்லைன்னா உன் தப்பெல்லாம் மன்னிக்க மாட்டார். அதுக்கு நீ என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா கண்டிஷன் எல்லாம் போடக்கூடாது. நம்ம ஆளுகள் சூப்பரா கண்டிஷன் போடுவாங்க, அது வேற கதை. நீ பிசாசினால் உண்டானவன் ஆனபடினால் பாவம் உன்னிடத்தில் படுத்திருக்கிறபடினால் நீ கண்டிஷன் போடுற. இதை நீங்க புரியணும். ஒருத்தர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னா அவன் செஞ்சானோ செய்யலையோ குற்றம் என்று உணர்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உணர்கிறான். ஒருவன் தன்னுடைய குற்றம் என்று உணர்ந்து ஒருவனிடத்தில் வந்து கெஞ்சும் போது, நீ அவனை பரிகாசம் பண்ணும் போதோ உன்னுடைய கோபத்தை அவனிடத்தில் திருப்பி காட்டுகிறாயா என்றால் அவனுடைய மொத்த பாவமும் உன்மேல் சுமரும். தேவன் மன்னிக்கவே மாட்டார் உன்னை. அப்படி ஒரு